Hi friends, in the video நம்ம இன்னைக்கு பார்க்க போறது static template in AEM with page rendering component. Okay, static template னா என்ன? Static templateங்கிறத யார் கிரியேட் பண்ணுவா? ஓகே, ஒரு பேஜ் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நமக்கு வந்து இன்பில்ட்டா இருக்கிறது வந்து static template நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சைடு வந்து கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட் ஆத்தர் ஆர் பப்ளிஷருக்கு வந்து இதுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் டைரக்டரியில் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேஜஸ் வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஓகே, 100 பேஜ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன், புதுசாக ஏதாவது டிசைன் கொடுக்குறேன், இல்லை வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எதுவுமே ப்ரீவியஸாக டெவலப் பண்ண எந்த பேஜஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்டில் இருக்கிற ட்ராபேக்ஸ். ஓகே, ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பேஜ் காம்போனன்ட், அந்த பேஜ் காம்போனண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமாக இருக்குது, பட் இது நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ். ஸோ ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஆர் ரெஸ்பான்சிவ் கிரிட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து init.jsp வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும். ஸோ இது ரெண்டு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸோ இனிஷியலாக வந்து ஒரு பேஜ் காம்போனன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த பேஸ் பேஜ் காம்போனண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுவோம். அந்த டெம்ப்ளேட்டை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம மல்டிபிள் பேஜஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்டோட டிசைன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸை வந்து ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம்.